ஒடிசாவில் பாஜக மற்றும் பிஜு ஜனதா தளம் கூட்டணி ஏன் அமையவில்லை என்பது குறித்து அக்கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான முன்னாள் IAS அதிகாரி VK பாண்டியன் விளக்கம் அளித்துள்ளார். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க்டு நம்பர் 2 இன் தமிழ்நாடு பை IIRF. ஒடிசாவில் ஆளும் பிஜு ஜனதா தளத்துடன் பாஜக கூட்டணி அமைத்து சட்டமன்றம் மற்றும் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்பட்டது. இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்துவதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் கடைசி நேரத்தில் இரண்டு கட்சிகளும் தனித்து களம் காண்பதாக அறிவித்தன. இந்த நிலையில் பிஜு ஜனதா தளம் கட்சியின் முக்கிய தலைவரான VK பாண்டியன் கூட்டணி அமையாதது ஏன் என்பது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், ஒரு பெரிய காரணத்திற்காக இரண்டு கட்சிகளின் தலைவர்களும் ஒன்று சேர விரும்பியது குறித்து நான் ஏற்கனவே எனது பல அறிக்கைகளில் தெளிவுபடுத்தியுள்ளேன். ஆனால் பாஜகவின் உள்ளூர் தலைவர்கள் இந்த கூட்டணி அமைவதை விரும்பவில்லை. இதன் காரணமாகவே பாஜக மற்றும் பிஜு ஜனதா தளம் கூட்டணி அமையவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் ஒடிசா மக்கள் நவீன் பட்நாயக்கிற்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என பிரதமர் மோடி பேசியது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், பிரதமர் மோடி 2019ஆம் ஆண்டிலும் இதையேதான் கூறினார். மக்கள் நவீன் பட்நாயக்கை வழி அனுப்பி வைப்பார்கள் என்று சொன்னார். ஆனால் நவீன் பட்நாயக் தனது சொந்த வழியில் 2 கட்ட தேர்தல்கள் பிஜேடிக்கு ஏற்கனவே பெரும்பான்மை கிடைத்துள்ளது. ஆனால் நவீன் பட்நாயக் தனது சொந்த வழியில் 2 கட்ட தேர்தல்கள் பிஜேடிக்கு ஏற்கனவே பெரும்பான்மை கிடைத்துள்ளது. எனவே எனது பதவியேற்புக்கு நான் உங்களை தாழ்மையுடன் அழைக்கிறேன் என பிரதமர் மோடிக்கு அடக்கமான முறையில் பதிலளித்துள்ளார் என VK பாண்டியன் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு நான் என்ன செய்கிறேன் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறேன். நவீன் பட்நாயக் 6வது முறையாக முதலமைச்சர் ஆவதற்கு உதவவே IAS பதவியிலிருந்து விலகும் முடிவை மனப்பூர்வமாக எடுத்தேன். அதனால் அவர் மீண்டும் முதலமைச்சர் பதவியை பெற உதவுவதில் நான் மிகவும் கவனம் செலுத்துகிறேன் என பதிலளித்துள்ளார். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க்டு நம்பர் 2 இன் தமிழ்நாடு பை IIRF.